ஹலோ, வெல்கம் டு ஹேங் ஓவர் அகெயின். இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு எங்கே போக போகிறோம்னா அகெயின் வெள்ளிங்கிரி மலைக்கு தான் போக போகிறோம். இந்த டைம் மற்ற விஷயத்துக்குலாம் இல்லை, மலையே ஏற போகிறோம். நம்மள்ட்ட பேட்டரி பேக்கப் கம்மியாக இருக்கங்காட்டிக்கு உங்களுக்கு ஃபுல் வீடியோ காட்ட முடியாது. என்னால் எவ்வளோ எடுக்க முடியுமோ, எவ்வளோ ரெக்கார்ட் பண்ண முடியுமோ, மொபைலு, கேமரா அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். என்ஜாய் பண்ணுங்கள். வெல்கம் டு ஹேங் ஓவர் அகெயின். நீ வேணா இறங்கி நின்று பேசுறியா? நாங்கள் போகிறோம். நான் மட்டும் போகிறேன். அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. சரி, பாய் பாய் பாய். நம்ம பயணம் இனிதே ஆரம்பிக்குது. மங்களகரமாக கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. அடுத்த முக்கியமான விஷயம், பெட்ரோல் அடிக்கணும். அடுத்து முக்கியமான விஷயம், வண்டிக்கு காற்றடிக்கணும். வெல்கம் டு ஹேங் ஓவர் நண்பர்களே. இப்போ நம்ம வெள்ளிங்கிரி மலையை நோக்கி வண்டியில் போய்கிட்டு இருக்கோம். நான் எப்போ வண்டியில் போனாலும் எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரே விஷயம் இதுதான். வண்டியில் போகும்போது சேஃப்டியாக போங்க, ஹெல்மெட் போடுங்க. இந்த டூர்லேயும் நானும் ஹெல்மெட் போட்டிருக்கேன், என் பின்னாடி இருக்கவனும் ஹெல்மெட் போட்டிருக்காப்புல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வண்டியில் போகும்போது வண்டியோட டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ்னால் என்னென்னு தெரியும், உங்களுக்கே தெரியும். ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸு, புகை சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு லைசன்ஸ் ரொம்ப முக்கியம், அதையும் ரெடியாக எடுத்து வச்சுங்க. லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டாதீங்க, அது பெரிய பஞ்சாயத்து தான். சேஃப்டி கியர்ஸ் இருந்ததுன்னா அதையும் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வண்டி ரோட்டில் ஓட்டும்போது வீடியோ எடுத்து போடுறது ரொம்ப லாங்காக தான் போய்கிட்டுருக்கு. போன வீடியோவில் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒரு வழியாக பேரூர் கோயிலுக்கு வந்தாச்சு. பார்க்கிங். ஒரு வழியாக நமது வெள்ளிங்கிரி மலை படிவாசலுக்கு வந்தடைந்து விட்டோம். நம்ம வண்டி எப்போ நிப்பாட்டுற இடத்துக்கு போயிடுவோம். தம்பி, ஓரளவுக்கு கூட்டம் இருக்குது தம்பி. பட் ஆனால் ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆடாடா, டம்முட்டு முன்னாடி வாங்குதுடா மண்டை. நம்ம எப்பொழுதும் வண்டி நிப்பாட்டும் இடம். அவ்வளோதான். நானும் கூட்டம் இருக்குன்னு நினச்சாண்டா வந்தேன், கூட்டம் இல்லை. சந்தோஷம். இப்போ உனக்கு வந்து ஒரு கம்பு கிடச்சிருச்சு, எனக்கு வந்து கம்பு தேடி பார்ப்போம். நான் காசு கொடுத்து கம்பு வாங்குற மலை ஏறுறாங்கல்ல. ஆமாம், அங்கே வந்து இது குச்சியில் போட்டு வச்சுருந்தாங்க. இல்லை, அது மாதிரி தான் போட்டு வச்சுருந்தாங்க. நான் இது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஏறும்போது அப்படி தான் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ எடுத்து. ஆனால் நான் கம்பு வாங்கினதே இல்லையே இது வரைக்கும். வாங்கினதும் இல்லை, கம்பு வச்சு ஏறினதும் இல்லை. நமக்கெல்லாம் கம்பளிலாம் அவ்வளோதான். நான் கம்பு வச்சு ஏறினதே இல்லை ஒரு தடவை கூட. ஒருவேளை இந்த வருஷம் கம்பு தேவைப்படுமோ என்னமோ, எனக்கு பயமாக வேறு இருக்குது. எதுக்கும் எடுத்து வாங்கலாம்.
ஏன்னா இத்தனை வருஷம் சாட்சி இருக்காங்க பாருங்க, அதை எடுத்துக்கோங்க. எங்கே சாட்சி இருக்காங்க பாருங்க. அது வேறு யார் தான் இருக்க போகுது. இத்தனை பேர் வாங்கி வச்சுருப்பாங்க நம்ம வாட்டுக்கு வந்து. எவ்வளோ பெருசாக தவி பேர் போட்டு போயிருக்கிறாங்க. ஒரு வழியாக எனக்கும் கம்பு கிடச்சிருச்சு. சாப்பாடு பின்னாடி அன்னதானம் போடுவாங்க, போய் பார்ப்போம். அன்னதானத்தில் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் இட்லி தோசையெல்லாம் போட மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சாம்பார் சோறு தான். சாம்பார். ஆமாம், வரிசை நிற்கிறாங்க பாரு. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மி தான் தம்பி. போன வருஷம் முந்தானத்து இருந்த கூட்டம் கூட இன்றைக்கி இல்லை. நேற்று வந்து மாட்டியிருப்போம். இவர் சாப்பிட்ட அடுத்த நிமிஷம் டக்குன்னு ஏற ஆரம்பிச்சிடலாம். நிற்க வேணாம், 2 மணிக்கு மேலே போயிடலாம். அன்னதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வரிசை நிற்போம். ஏன் உப்புமானா சாப்பிட மாட்டியா? அப்புறம் என்ன வாங்கி சாப்பிடு கொஞ்சம். ஏன்டா இந்த சாம்பார் இலவ சாப்பிட்றதுக்கு நான் ஏன்டா இங்கே வரேன்? என் வீட்டுக்கே போகிறேன்டா. அங்கே வரட்டி விட்டாங்க தானே இங்கே வந்த. போகிற இடத்துலலாம் பரோட்டா எதிர்பார்க்குறது. அக்கா எனக்கு ஒரு கரண்டி போதுங்க. ஆமாம், கொஞ்சம் சாம்பார் கொஞ்சமாக ஊற்றுங்கம்மா. போதும். போதுங்க. ஒரு வழியாக அடிவாசலுக்கு வந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஏறதுக்கு ஆரம்பிக்கலாவா? செக்கிங் வேறு இருக்கா? பேக் செக்கிங் இருக்குது. வா. டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்கா எங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்மள்ட்ட இருந்து கோப்ரோ கேமரா, ஹேண்டில் பாரு எல்லாத்தையுமே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வாங்கிட்டாங்க. நான் ஏன் இப்படி உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப இருட்டாகி போச்சு. ஒரே ஒரு டார்ச் லைட் மட்டும்தான் இருக்குது. இருந்தாலும் ஐஃபோனில் எவ்வளோ உங்களுக்கு ஷூட் பண்ண முடியுமோ ஷூட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஹலோ கைஸ், நம்ம முன்னாடியே சொல்ல மாதிரி தான் கீழே நம்மளோட கோப்ரோ ஆக்சசரிஸு எல்லாத்தையுமே பிடிங்கி வச்சிட்டாங்க. கோப்ரோவையும் சேர்த்து பிடிக்கிட்டாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸு. இப்போ நம்ம வந்து வெள்ள விநாயகர் கோயிலுக்கு வந்துட்டோம். அங்கே சாமியை பார்த்துட்டு கடையெல்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் கடையில் எதுவும் வாங்கலை. பட்டையை போட்டு மேலே போயிட்டுருக்கோம். ஏன்னா எங்ககிட்டயே எல்லாமே இருக்குது. பிஸ்கெட்டு, தண்ணி பாட்டிலு, முறுக்கெல்லாம். சரி, முறுக்கு இல்லை, அது என்ன வரிக்கி எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். மேலே போய் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம். எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுமோ போயிடலான்னு ஐடியாவில் இருக்கோம். ஹாய் காய்ஸ், எனக்கு இப்போ தான் ஏற ஆரம்பித்த மாதிரி ஒரு ஃபீலு. அதுக்குள்ளே வெள்ள விநாயகன் கோயில் வந்துருச்சு. அதுக்குள்ளே அங்கே காட்டுறா. அடுத்து வழுக்கப்பாறையே வந்துருச்சு. ரொம்ப ஸ்பீடாக ஏறிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. என்ன தான் சொக்கா இல்லாமல் ஏறினாலும் வேர்வை தான் ஊற்றுன்னு ஊற்றிட்டே இருக்குது. சன்ரைஸுக்கு மேலே போகலான்னு பார்த்தா சன்ரைஸுக்கு நான் கீழே வந்துடுவோம் போல். பிடிச்சிக்க 2 வாட்டர் பாட்டிலையும் நப்பிக்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 2வது மலை, அதாவது வழுக்கப்பாறையை தாண்டி இருக்கிற சுனையில் தண்ணி பிடிச்சிட்டு அடுத்தது 3வது மலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லைட்டிங் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரில. இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஐஃபோனோட கிளாரிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது லோ லைட்டில். இது எந்த அளவுக்கு வருதோ அந்தளவுக்கு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாய் கைஸ், இப்போ நம்ம அந்த சோள தண்ணி பிடிச்சிட்டு இருந்தோம் தெரியுங்களா? அதுலேருந்து கொஞ்சம் தூரம் மேலே வந்தோடனே நம்ம பாம்பாட்டி சித்தர் இருப்பார். பாம்பாட்டி சித்தர் கோக்கையில் தான் உட்காந்துருக்கோம். இவரை தரிசிச்சுட்டு மேலே போகணும். அது ஒரு புண்ணியம் கொடுக்கும். நம்ம கொஞ்சம் வேகமாக தான் ஏறிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, வேகமாக ஏறிட்டு மேலே போய் தரிசனம் பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரம் கீழே வர முடியுமோ, வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி கீழே வந்துடலாம். வெயில் வந்துச்சுன்னா கால் சூட ஆரம்பிச்சிடும் பயங்கரமாக. மழை ஃபுல்லாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் குப்பைங்க தான் நிறையா இருக்குது நண்பர்களே. தயவு செஞ்சு பிளாஸ்டிக்கை தவிர்த்துருங்க. கடையிலேயே பிளாஸ்டிக் ஏதாவது வாங்கினீங்கனாலும் அங்கேயே யூஸ் பண்ணிவிட்டு கடையிலேயே குப்பை தொட்டி தொங்க விட்ருப்பாங்க, அங்கேயே தூக்கி போட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி வெளியே தூக்கி போடாதீங்க. இதுதான் கைஸ் கைத்தட்டி சொன்னேன். இதுக்கு ஏன் கைத்தட்டி சொன்னேன்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒரு மூங்கில் இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பைப் இருந்தது. இப்போ அந்த 2ஐயும் காணோம். கையை அதாவது விட்டு விட்டு வர்ற மாதிரி இருக்கும், கைத்தட்டினா விட்டு விட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதனால் இதுக்கு பேர் கைத்தட்டி சொன்னேன். அப்படியே பார்த்தது கைத்தட்டி சொன்ன இல்லை கைஸ். இப்போ பார்க்குறது தான் உண்மையான கைத்தட்டி சொன்னேன். கைத்தட்டி சொன்னையை வந்து சேர்ந்துட்டோம் கைஸ்.
இதுக்கு ஏன் கைத்தட்டி சொன்னேன்னு பேர் வந்ததுன்னா, முதல்ல இந்த இடத்துல ஒரு பைப்புக்கு பதிலாக மூங்கில் தான் இருந்தது. அது வந்து இப்படி விட்டு விட்டு வர்ற மாதிரி தான் அதுலேயும் வரும். கைத்தட்டினா விட்டு விட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதனால் அது கைத்தட்டி சொன்னேன்னு பேர் வந்தது. ஹாய் நண்பர்களே, இப்போ நம்ம இப்போது 7வது மலை ஏறிட்டுருக்கோம். 7வது மலை ஏறி கொஞ்சம் நேரம் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி. என்னென்னா, உங்களுக்கு கைத்தட்டி சொன்னைக்கு அப்புறம் எந்த ஒரு வீடியோவும் ஷூட் பண்ணலை. ஆக்சுவலாக ஏன்னு கேட்டிங்கன்னா மறந்துட்டேன். ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு பாடி. அதனால் உங்களுக்கு கைத்தட்டி சொன்னைக்கு அப்புறம் எந்த சொனையும் எடுக்கலை. ரிட்டன் கீழே வரும்போது உங்களுக்கு ஆண்டி சொனை, பீமன் கலியுருண்டையெல்லாம் என்னால் கவர் பண்ண முடிஞ்சால் கவர் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் பார்த்ததில் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள், ஒரே நிமிஷங்க. இப்போ 7வது மலை ஸ்டார்டிங்கில் உட்காந்துருக்கேன். நான் இங்கே டார்ச் அடித்தேன்னா, டார்ச் வந்து ஒரு இந்த டிஸ்டன்ஸுக்கு மேலேயே போகலை. ஏன்னா அந்தளவுக்கு மிஸ்ட்டு கவர் ஆயிடுச்சு. மேகத்துக்கு நடுவில் உக்காந்துருக்கோம். இதுக்கு மேலே பின்னாடி போகலை லைட்டு. அவ்வளோதான். கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது. நான் காதுக்கு போடுற அந்த இயர் மஃப்ளராக அது கூட எடுத்துகிட்டு வரல. ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு வரல. ஸ்வெட்டர் கூட தேவையில்லை, குளிர் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் காதுக்கு மட்டும் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உக்காந்துருக்கேன். நம்ம 7வது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். முக்கால்வாசி ஏறிட்டோம். கோயிலில் மணி சவுண்டு கேட்குது. ஆனால் கோயில் இன்னும் பக்கத்தில் வந்த பாடில்லை. ஏறிக்கிட்டே இருக்கோம். தீரன் படத்தில் 2 கிலோமீட்டர் பையாங்கிறது எங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஃபுல் டயர்ட் ஆகிட்டோம் பாடி. மறுபடியும் மேலே வந்து சேர்ந்துட்டோங்கிறதுக்கான அடையாளம் தான் இதெல்லாம். மிஸ்டர் ஒன்றும் தெரியல. உங்களுக்கு அப்படியே நேராக முன்னாடி காட்டுறேன். மிஸ்டில் ஒன்றும் தெரியல. அப்பா, ஐயோ, நான் வீடியோ கட் பண்ணுறேன். பஞ்சபூதம்னா தெரியுமா? காற்று, நீர், நெருப்பு, ஆகாயம், பூமி. ஜலிங்கம். சுயம்பா இருக்காது. சாமி தரிசனம் சிறப்பாக முடிஞ்சு நண்பர்களே. அடுத்து நாங்கள் கீழே இறங்க போகிறோம். ஹாய், நம்ம வெள்ளிங்கிரி மலை ஏறி இறங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, ரிட்டன் இறங்கும்போது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு. அந்த வீடியோஸ் வந்து என்ன ஆச்சுன்னா எடுக்க முடியலை. ஐஃபோன் வந்து பேட்ரி போயிடுச்சு அந்த டைமில். மீன்ஸ் பேட்ரி தீர்ந்து போச்சு. அதனால் என்னால் அங்கே வீடியோஸ் எடுக்க முடியல. பவர் பேங்க் நான் பண்ண தப்பு என்னென்னா, கோப்ரோவை நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வாங்கி வச்ச பேக்லேயே என்னோடய பவர் பேங்க்கு, என்னோடய செகண்டரி மொபைல் ஒன்று வச்சுருப்பேன், அது எல்லாமே அந்த பேக்கில் போயிடுச்சு. ஐஃபோன் மட்டும் கையில் எடுத்துகிட்டு தண்ணி பாட்டில் மட்டும் பேக்கில் வச்சுட்டு நான் பாட்டுக்கு மேலே போயிருக்கேன். இதுதான் நடந்தது மக்களே. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்கள் அப்படியா? இந்த டைம் நைட் டைம் ஏறினனால என்னால் கம்ப்ளீட்டாக வீடியோ எதுவும் போட முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்து பகலில் ஏறுற வீடியோஸ் நிறையா எடுத்து போடுறேன். பவர் பேங்க் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இந்த டைம் விட்டது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் டைம் போடுறேன். எதுன்னா, ஃபஸ்ட்டு மலையோட ஸ்டார்டிங் ஒரு 100 படிக்கட்டுலேயே வந்து ஒரு சிவன் குகை ஒன்று இருக்குது, அந்த இடம். 2வது பீமன் கலியுருண்டையை காட்டணும்னு நினச்சேன், அது காட்ட முடியல, அதுவும் காட்டுறேன் நெக்ஸ்ட் டைம். 3வது வந்து நம்ம அந்த சித்தர் பேர் என்னடா? ஒட்டஞ்சித்தரா? ஒட்டஞ்சித்தர் சமாதியை நான் மேலே உங்களுக்காக காட்டுறேன், நெக்ஸ்ட் டைம் காட்டுறேன். கீழே வந்தாச்சு, அன்னதானத்தில் சாப்பாடு சாப்பிட்டாச்சு. அடுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கே கிளம்பிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம்.